Hey guys, in this video VN tutorial app பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை யூடியூபுக்கு தம்ப்நெயில் எனிதிங் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணலாம். VN ஆப். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து CapCut பற்றி போட்டிருந்தேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து VN பற்றி போடுறேன் நான். ஸோ CapCut, InShot, KineMaster, VN இது எல்லாமே வந்து வீடியோ எடிட்டிங் ஆப்னு சொல்லலாம். ஸோ ஒரு பேசிக் ரெக்கவர் அட்வான்ஸாக இல்லாமல் ஒரு பேசிக் நார்மலாக வீடியோ எடிட்டிங் எனக்கு என்னென்னு கூட தெரியாது, எப்படி எடிட் பண்ண கூட தெரியாதுன்னா கூட பரவாயில்ல, இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ பேசிக்காக ஜஸ்ட் நான் ஒரு வீடியோ போடுறேன்ப்பா, எனக்கு நாய்ஸ் ரெடியூஸ் குறையணும், அது மாதிரி ஃபோட்டோ பக்கத்தில் ஃபோட்டோ ஆட் பண்ணணும், ஸோ பிஜிஎம் ஆட் பண்ணணும். ஸோ எல்லாமே வந்து இந்த CapCut, VN ஆப், KineMaster, InShot, ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து VN வந்து ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று வந்து நார்மல், இன்னொன்று வந்து ப்ரீமியம். ஸோ ப்ரீமியம் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் அன்லாக் பண்ணலாம். உதாரணத்துக்கு அட்வான்ஸ்டாக இருக்கிற ஏஐ எஃபெக்ட் கொண்டு வரலாம். ஸ்பீச், தட் மீன்ஸ் உங்கள் வாய்ஸ் மூலமாக வந்து வாய்ஸே வந்து நீங்கள் அல்ட்ரா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து நீங்கள் வந்து VN ஸ்டார்டிங் மோடில் போங்க. VN நார்மல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ட்ரை பண்ணால் நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஸோ எனக்கு பொறுத்தவரை நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து CapCut அண்ட் VN அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு நல்லாவே ஒரு இதுவாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ எடிட்டிங்க்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதான் ஒரு உங்களோட ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நியூ ப்ராஜெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நான் உங்களுக்கு. ஸோ மோஸ்ட்லி VPN மோட் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ VPN மோட் ஆன் பண்ணிங்கன்னா உங்களோட நெட்வொர்க் வந்து செக்யூர் அண்ட் சேஃபாக இருக்கும். ஸோ இது ட்ரை பண்ணிங்கன்னா ஸோ சில எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் அன்லாக் பண்ணலாம். ஸோ CapCutல வந்து இந்தியாவில் வந்து சில ஃபீச்சர்ஸ் வரது கிடையாது. ஸோ VPN மோட் ஆன் பண்ணிங்கன்னா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் VPN மோட் ஆன் பண்ணிக்கோங்க, சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஓகே. ஸோ நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் நான். ஸோ இது நான் வந்து எடிட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு நான் ஒரு வீடியோவாக எடிட் பண்ணி போட போகிறேன். ஸோ எனக்கு தேவையான ஃபோட்டோஸ் எல்லாம் நான் கிளிக் பண்ணிக்கிறேன் நான். ஸோ ஓகே, இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஃபோட்டோஸ் தான் எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ Spotify இந்த மாதிரி செட் ஆஃப் ஃபோட்டோஸ் என்கிட்ட இருக்குது. இதை நான் எப்படி எடிட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஒரு வீடியோ ஃபார்மேட்டாக க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு நான் வந்து மியூசிக் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்களோட ஓன் ரெக்கார்ட் வாய்ஸும் நீங்கள் வந்து இது மூலமாக கொடுத்துக்கலாம். நீங்கள் எஃபெக்ட் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். பட் இது வந்து ஏஐ ஃபீச்சர்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு நான் மியூசிக்கில் போயிட்டு உங்களுக்கு என்ன மியூசிக் தேவையோ நீங்கள் வந்து அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே. அப்படி கொடுத்தா உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ ஏன் இது வரமாட்டேங்குது அப்படின்னா, இது வந்து நார்மலில் இருக்கிறதுனால, தட் மீன்ஸ் ப்ரீமியம் இல்லைன்றதுனால எனக்கு வந்து இந்த ஃபீச்சர்ஸ் காமிக்க மாட்டேங்குது. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ரீமியம் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் அன்லாக் ஆகும். ஓகே. ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிக்கலாம், ஃபைல் இன்சர்ட் பண்ணுறதாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் ஹெட்டிங் கொடுத்துட்டு ஸோ எனக்கு தேவையான இது நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, Spotify மோட் பேன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இது நீங்கள் எங்கே வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பர்டிகுலர் செஷன்லையும் சரி, ஃபுல்லாகவும் சரி. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ உதாரணத்துக்கு நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து நான் வந்து மாற்றிக்கவும் செய்யணும். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. ஓகே. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணிவிட்டு ஸோ எடிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இது கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஆகும். ஓகே. ஸோ அதுக்கு நீங்கள் அது எடிட்லேயே நீங்கள் வந்து உங்கள் சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம், ஃபாண்ட்டை மாற்றிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஓகே. இது ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த ஃபீச்சர்ஸ் வந்து அதுவே நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஃபைலை இன்சர்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட ஃபைலில் இருந்து ஒரு ஆப்பில் இருந்து எதனா ஒரு ஃபைலை வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஓகே. நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஸோ நான் இமேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸையும் ஃபைல்ஸையும் நீங்கள் அகைன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் உதாரணத்துக்கு இந்த ஸ்குவிட் கேம்ன்ற ஒரு இதை வந்து நாங்கள் கொண்டு வரோம் உள்ள. ஓகே. ஸோ நாங்கள் வீடியோ கொண்டு வந்துட்டேன் நான். ஓகே. இப்போது இதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களோட ஓன் வாய்ஸை மாற்றிக்கலாம், ஸ்டிக்கர்ஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எல்லாமே பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் பேசிக் ட்ரிம் பண்ணலாம், ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது வந்து இந்த
ட்ரிம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் ட்ரிம் பண்ணணுமோ ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து இங்கே ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணலாமும் செய்யலாம். ஸோ கிராப் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கிராப் ஆப்ஷன் இருக்குது, ரொட்டேட் பண்ணிக்கலாம், மிரர் இருக்குது, ஃப்ளிப் இருக்குது, ஸோ எல்லாமே இருக்குது. பட் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒன் ஆஃப் த ஃபோன்லேயே நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ சிஸ்டமோ லேப்டாப்போ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஈஸி டு வே விஎன் மோட வந்து யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து. ஸோ ஒன் ஆஃப் த நல்ல ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.